நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஏதாவது ஏதாவது கேள்வி கேட்டு நீ கண்டபடி உணர்ந்து வச்சா காரணம் என்ன ஆகும்? எல்லாம் அறவரா ஆயிரும். அவன்கிட்ட நெருங்குவேனா, நான் பேசுவேனா, அது ஏன் அடிக்கிறேன்? கண்டிப்பா அப்போ மேற்கொண்டா உங்க மச்சினர் தாண்டிக்கும் மாலவைக்கும் அமக்களவா கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது. அதுக்கு வேண்டிய காரியத்தை பார்த்து பள்ளி படிப்பு மட்டும் இன்றி அறிவுத்திறனும் உங்களுக்கு அபாரமா இருக்குது. நான் அப்படியே அசந்து போயிட்டேன். நீங்க பிஏல என்ன குரூப்? இலக்கியம். படிப்பும் பணியும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறது அபூர்வங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இல்ல சார்? நான் ஸ்டூடெண்ட் கிட்ட காத்துக்கிட்டு இருக்கேன். லேட் ஆகுது. ஏன் லேட் ஆகுது? பாடத்தை ஆரம்பிக்கலாமே. அப்போ ஸ்டூடெண்ட கொஞ்சம் தயவு செய்து வர சொல்றீங்களா? ஸ்டூடெண்டா? நான் தான் பாருங்க ஸ்டூடெண்ட். நீங்க ஸ்டூடெண்ட்? அப்போ அவரு என் மாமா. அவருக்கு ஒண்ணும் நீங்க சொல்லி தர வேண்டாம். பாட நேரம் காலை 9 to 12 வரையிலும், மாலை 4 to 6 வரையிலும். உங்களுக்கு சௌகரியம் தானே? உங்களுக்கு மாச சம்பளம் எவ்வளவு வேணும்? எனக்கா? அது உங்க அப்பா கிட்டே சொல்லிடுறேன். இந்தாங்க காசு. அங்க வச்சிருங்க, எடுத்துக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது வேணும் போல இருந்தா என்னதான் கேட்கணும். உத்தரவு இல்லாம நினைச்ச டயத்துக்கு வர்றதும் நினைச்ச டயத்துக்கு போறதுமா இருக்க கூடாது, தெரியுமா? ஏப்பா, இந்த ட்ரூட் எங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? நிறைய படிச்சிருக்காரே தவிர எப்படி நடந்துருதுன்னு தெரியலையே. ஐயோ, என்னம்மா அது? என்ன சமாச்சாரம்? என்ன உடம்பு? சரியா எதிர்ல நின்று பேசவே மாட்டேங்கிறாரு. என் முகத்தை கூட பார்க்கவே பிடிக்காத மாதிரி திரும்புகிறாருப்பா. இவ்வளவுதானா? புது மனுஷாட்ட பழகிறதுனா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமாத்தாம இருக்கும். ரொம்ப மரியாதை தெரிஞ்சவர் போல இருக்காது. அம்மா, 2 நாளைக்கு பாருங்க, பிடிக்கலன்னா அனுப்பிச்சிடலாம். அனுப்ப வேண்டாம். அதானே கேட்டேன். அவர் ஒன்றும் தவறா நடக்கலப்பா. ரொம்ப படிச்சிருக்கோம்னு ஹெட் வைத்து கர்வம். என்ன சாரு, எங்கேயாவது ஹோட்டல்ல போய் தங்க போறீங்களா? இந்த ஊர்லயே தங்க மாட்டேன். திடீர் முடிவு கட்டிட்டீங்க. சாதாரணமா இந்த வாத்தியார் உத்தியோகமே நமக்கு டேஞ்சர். அதுலயும் ஒரு பொண்ணுக்கு பாடம் சொல்லிக்கிறது பெரிய டேஞ்சர். இந்த பொண்ணு இங்க வந்து என்ன அதட்டினா, என்ன மிரட்டினா? சாரு, இப்ப உங்களுக்கு எல்லாம் நான் வாத்தியாரா இருக்கணும் போல இருக்கு. எந்தெந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு தெரியலையே. நாளைக்குன்னா சும்மா படபடன்னு பேசுவாங்க. ஆனா பசு மாதிரி போனோம். நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சுழலிலே என்மனம் சிக்கி தவிக்குது. எண்ணாத எண்ணங்கள் எண்ணி எங்கள் உதய வேளை ஒளி
துடிக்குது இதய இல்லை ஒலிக்குது இது ஏனென்று நீ சொல்ல தென்றலே ஏனென்று நீ சொல்ல தென்றலே மனதை என்னவோ கொண்டது புரியலே ஏனென்று நீ சொல்ல தென்றலே மனதை என்னவோ கொண்டது புரியலே ஏனென்று நீ சொல்ல தென்றலே வானில் உலாவும் நிலாவுடனே விளையாட ஆசை பிறக்குது வானில் உலாவும் நிலாவுடனே விளையாட ஆசை பிறக்குது அந்த ஆசை பிறந்த மனத்திலே அந்த ஆசை பிறந்த மனத்திலே என்னை அறியாமல் வைக்கணுங்காட்டுது ஏனென்று நீ சொல்ல தென்றலே ஒன்னும் புரியலையே. அப்பா வர வர வாத்தியா சாரும் மாலதியும் ஜோடியா குஞ்சுக்கிட்டு ஜோடியா படிக்கிறாங்கத்தான். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆங்கிரி அழுக வருது. அப்படியா? சரி, நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. அத்தான் என் ஒய்ஃப் மாலதி இல்ல, என்ன ரொம்ப லவ் பண்றாத்தான். அது இல்லாம பாக்குறப்பெல்லாம் சிரிக்கிறாத்தா. என்ன சிரிக்கிறாளா? ஏன்பா எல்லாம் என் பர்சனாலிட்டி பார்த்தானாத்தா? ஆமாண்டா ஆமா, உன் பர்சனாலிட்டியை பார்த்தேன்னு சிரிக்கிறான். அதான பார்த்தேன், நான் என்னமோ நினைச்சிட்டேன். அது சரிடா, இன்னும் தகுந்த மாதிரி நடந்து மாலதியை நைட் பண்ணிக்கும். அதான் அதையும் கொஞ்சம் நீயே சொல்லி கொடுக்குறேன். சும்மாதான் முறையா இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இத கேடுறா, நல்ல டிப் அட்ரஸ் பண்ணிக்கும். அவ அழகை பத்தி நல்ல ஸ்டைலா எடுத்து சொல்லு. சுமர்றா, அவன் மனசு கூடாம நடந்துக்கும். அதான் இன்னிலிருந்து பாரு, மாலை சும்மா அப்படியே நைஸா கவர வெள்ளாச்சு. நான் போகணும், இல்லாட்டி என்ன சர்ச்சை பண்ணுவான். இங்க வேற அப்படி இனிமே இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசி எனக்கு பயம் காட்டின உன் முதுத்தலை பிடிச்சு போடுறதா. சரிவா, ஜாக்கிரதை. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யார் இவ்வளவு அழகா அலங்காரம் செஞ்சது? எப்படி மகள்? மாமா நீங்களா? யார் செய்வாங்க? ஐ எம் வெரி கிளாட். தேங்க்யூ மாமா. யார ஆரம்பிக்கலாம்? ஓ வாங்க மாமா. இல்ல, எனக்கு ஒரு வேலை இருக்கு, ஏற்பாடு பண்ணிட வேண்டியது. அது சொல்றாங்க, இப்ப மாலதிக்கு பரீட்சை முடியாம படிப்பு பாதியில இருந்து இஷ்டம் இல்லை, அதுக்குள்ள தை மாசமும் பிறந்துடுது பாரு. அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான், நல்ல ஐடியா தான். வாங்க உட்காருங்க. உட்காருப்பா, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்தீங்களா? ஆமா, வேற ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, உனக்கு சொந்த ஊர் மைசூர். உன் தாய் இருக்கிறாங்க? என் தாயாரையும் தாக்குனாரையும் நான் பார்த்ததே இல்லைங்க சார். அப்போ உன்னை வளர்த்தது யாரு? என் பாட்டி தான். எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. சின்ன பையனா இருக்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு சரியா தெரியாதுங்க சார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர இருந்துச்சு. அதுல இருந்து என் பாட்டி தான் என்னை காப்பாத்தினாங்க. இன்னும் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லுவாங்க சார், அதெல்லாம் எனக்கு புரியறது இல்லை. என்ன கண்டிப்பா இவர் கதை கூட நம்ம மத்திய கதை போலே இருக்கு இல்லையா? ஏறக்குறை அப்படியேதான் இருக்கு.
பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் போல் இருக்கு. இருக்கு, அது நல்லா இருக்கு. நேரமாச்சு. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இத வந்துட்டேன். பாத்தீங்களா? மலையாண்டி, உண்மையை ஒழிக்காம சொல். அந்த கிழவியும் குழந்தையும் நீ என்ன செய்த? இந்த கையாலதான் அந்த கலையையும் குழந்தையையும் கொலை பண்ணிக்க. அவங்களை பதத்தி எடுக்க வேணும்னா நோண்டி காமிக்கிறேன். என் மேலேயாவா சந்தேகம்? இந்த பையனுமே இந்த பூமியில இருந்து என்ன பண்ணு? உண்மையில நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலடா, நம்பிக்கை தான். சாமி தர்மலிங்க வீட்டுல சந்திரன் ஒரு வாத்தியார் பையன் வந்திருக்கான். ஓஹா, அந்த பையன் தான் பொழைச்சு மறுபடியும் உயிரோட வந்துட்டாங்கிற சந்தேகமா உங்களுக்கு? அதுக்காக சொல்லப்பா, அவனோட வயசும் அவனோட குடும்ப கதையை கேட்கும் போது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. வேணும்னா சொல்லுங்க ஏஜமா, அந்த பையனையும் தீர்த்துடலாம். ஐயோ பாவம், அவன் ஒரு கோழை. அவனால நமக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே பச்சை வீட்டி காத்திருக்கும் மல்கோவா மாம்பழமே பச்சைக்கிளி போத்தார மல்கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே மல்கோவா மாம்பழமே ஜில்லாவெங்கும் புல்லா போடும் பலே கில்லாடி உன்னை தேடி வந்தேன் சில்லாலங்கிடி சிங்காரல் லேடி நமக்கு சிங்காரல் லேடி பத்து பத்து வெட்டிக்கிட்டு எட்டி எட்டி என்ன பார்த்துக்கிட்டு பட கண்ணாடியை பேசிக்கிட்டு சும்மா சிக்கி பம்சி பம்சி போட்டுக்கிட்டு புது தண்ணி மாடி வெளியே புது தண்ணி மாடி கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே புது சின்னி வாடி வெளியே புது சின்னி வாடி கடைய குழுக்கு இடைய சிலுக்கு உடைய கழுக்கு நடைவு ஜன்ன புடிச்சு மயக்கி புடிச்சு உன்ன நினைச்சு கிறுக்கு புடிச்சு புலம்புரேனே அப்போ புடிச்சு மானேட்டனே கண்ணே பொண்ணே வா. கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே மச்சி வீட்டி காத்திருக்கும் மல்கோவா மாம்பழமே பச்சக்கிளி போட்டாத மல்கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே. பாட்டெல்லாம் நல்லாத்தான் இருக்குது. நெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது. மாலதி, மாலதி மாலதி யாரு? அபாயச்சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியன் சின்ன குரல் விஞ்ஞான பாகவதர். ஏய், நீ பாருனா கழுதான் கேட்க. சும்மா நீங்க கேளுங்க சாரு. அந்த காலத்துல மேடை மேல ஏறி சும்மா வெளுன்னு வெளுத்து கொண்டு இருக்கேன். எங்க கொஞ்சம் கொல்லு பாக்க. சிந்து தட்டி முடிஞ்சுக்கிட்டு சித்தாடி போட்டு இந்த கட்டிக்கு தாளம் போட்ட சிங்கமே சும்மா பின்னாரம் கொட்டிக்கிட்டு புண்ணாக்கு தின்னு விட்டு பின்னாயில துங்கி வந்த சிங்கமே இது பின்னாயில. இன்னும் ஸ்டாப்பிங் பிளேஸ் வரலீங்களே. போடு போட்டேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இல்லீங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் சாரு. எப்படி? தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன். உன்னை வாரி கையில போடா. அட சின்ன பொருள் விஞ்ஞான பாக்குறேன். வெள்ளக்காரன் கூட்ட பாத்திருக்கேன். இல்ல சார். இல்லையே, சும்மா ஏபிசி இல்ல, சும்மா பிறந்து கொண்டு வேண்டிப்பாங்க பாக்குறியா? எங்க ஜகா வாங்க. 1 2 3 4 5 6 7 8 நண்டு வந்து நரிக்கிட்டதான் சொல்லிக்கிட்டான் குட் நைட். அங்கே நாத்தியும் மதனியுமா போடுறாள் லெஃப்ட் ரைட் போடுறாள் லெஃப்ட் ரைட் போடுறாள் லெஃப்ட் ரைட். கோவா மாம்பழமே நண்டு வந்து நரிக்கிட்டதான் சொல்லிக்கிட்டான் குட் நைட். அடியேனும் ஆடி இருக்கேன், ஆட்டத்தையும் பார்த்திருக்கேன். ஐயாவின் நாட்டம் போல அம்மாடி நான் கண்டதில்லை. சவால கடிக்கிறீ சாப்பிட்டு பாது வடையறி. சவால கடிக்கிறீ சாப்பிட்டு பாது வடையறி. கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே
பாருங்க. ஒண்ணு இல்ல தாய. இருங்க இருங்க, அவர்கிட்ட சொல்றேன். விஞ்ஞானம் சொல்ல சொல்லு, நாம கூட மாமா கிட்ட ஆடி காமிக்கிறேன். நீங்க ஒண்ணு கேள்வி சொல்லிடா. கருத்து கருத்து என்ன கருத்து கருத்து பிடிச்சி என்ன உட்காரு 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 சும்மா என்னங்க உடம்பு மாற்றம் சுத்துதா? உட்காரு உட்காரு அப்படியே உட்காரு. தலையை சுத்தவே உடம்பு மாற்றம் சுத்து. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கட்டப்படாதீங்க. வந்து திரும்பி திரும்பி இல்ல இல்ல நீங்க சும்மா கொஞ்சம் இல்ல கொஞ்சம் சொல்றேன். இல்ல நீங்க திரும்ப உட்கார்ந்து சொல்றேன். உட்காருங்க. சரியா போச்சுங்களா? இல்லைங்களா? என்ன கொஞ்சம் கொஞ்சமா என்னம்மா அப்பா என்னம்மா வந்து ராத்திரிக்கு ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு செய்திருக்கேப்பா. விருந்தா? யாருக்கும்மா? வந்து அத நான் வந்து ராத்திரிக்கு சொல்றேன்ப்பா, விருந்தப்ப சொல்றேன். விருந்தப்ப சொல்றியா? சரி, அவ்வளவுதானே. ஆமா, விருந்துக்கு வர சொன்னீங்களே, யாருக்கு விருந்து, என்ன விருந்து? யாருக்குன்னு எனக்கே இன்னும் தெரியாது. மாலதி ஏதோ சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன்னு சொல்லு. அப்படி உங்களுக்கே தெரியாதா? தெரியாது. இப்ப நீங்க கேட்டா ஸ்டண்ட் ஆயிடுவீங்க. என்ன ஆயிடுவேன்? ஸ்டண்ட் ஆயிடுவீங்க. என் மாமா மக மாலதி எனக்காகவே 10 நாளைக்கே எல்லாம் செஞ்சு வச்சு. அதோ கண்ணு, நீங்களே கேட்டுக்கீங்க. அவர் இன்னும் வரலையாப்பா? வரலையா? நான் எப்போ பிடிச்சி காத்துக்கிட்டு இருக்கேன். மாமா ப்ளீஸ், அந்த இடம் உங்களுக்கு இல்ல, விருந்து சந்திரன் சாருக்கு. எனக்கு இல்லையா? அப்பா நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். சாவுது, அது மரியாதை இல்லம்மா. விருந்தாளிகளை கூட்டிட்டு வர்றது எங்களை போல் உள்ள பெரியவங்களுக்கு தான் உறுக்கணும். நானே போய் கூட்டு வர்றேன். சரி, கூட்டு வந்து. மாமா, இந்த வாத்தியார் எப்பவுமே பஞ்சரா வர்றதே இல்லை. மேல்நாட்டுல பஞ்சர்னா பஞ்சர். நான் என்ன தெரியுமா செய்வேன்? 4 மணிக்கு சோறு போடுறாங்கன்னா 2 மணிக்கெல்லாம் போய் குந்திக்கிறேன். உங்களுக்காகத்தான் எல்லாரும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு விருந்து உங்களுக்கு பிரமாதமா நடக்கும். அங்க வந்து பார்த்தா இல்ல தெரியும் உங்களுக்கு கொடுக்க போற வரவேற்பு. இல்லைன்னா உலகம் தெரியாத உன்னை பார்த்து பரிதாபப்படாமல் வேற என்னப்பா செய்ய சொல்ற? எதுக்கு சார்? எதுக்கா? என் மனசுல கொஞ்சம் பச்சாத்தாபம் இருக்கிறதுனால. வேற என்ன? பாத்து உட்கார். என்ன கண்டா மாலதிக்கு பிடிக்காதோ? இல்லைங்களே, என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்குதுங்களே. நீங்க அவளை அடிக்கடி சந்திச்சு பேசுறீங்களா? இல்லையா? என்கிட்ட போய் சொல்லாதே. ஒரே ஒரு தடவை தான் சார் சந்திச்சோம். என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? காதல் கேட்டு பேசுறீங்க. தூங்கி வைக்க போறேன்னு அவளே சொல்லிட்டாளா? இந்த விஷயத்தை சொல்லி ஹெல்ப் செய்யாமல வந்திருக்கேன். பணக்காரன் செய்யறத நீ கேள்விப்பட்டதில்லை? கழுத்தை வெட்டுவானோ, கண்ணை குத்துவானோ, காரை அறுப்பானோ, நாக்கை அறுப்பானோ. நான் என்ன செய்யுது? நானும் அவளுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். கேட்க மாட்டேங்கிறா, பிடிவாதக்காரி. பூரா விஷயத்தையும் அவ அப்பன் கேட்டா எலும்ப நெருக்கிடுவானே. சரி சரி பாபா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்பட எப்படி சார் நான் இங்க வருவேன்? தயவு செய்து நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாற்றணும் பிளீஸ். நான் காப்பாற்றுறதா? சரி, நீ அர்ஜென்டா எங்கேயோ வெளியே போயிருக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறாப்புல வச்சுக்கோ. அப்புறம் நீ என்ன காட்டி கொடுத்தா? இல்ல சார், நான் அப்படி ஒன்றும் செய்யவே மாட்டேன் சார். சரி, அப்ப அவகிட்ட நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு நீ ஜாக்கிரதா பாத்துக்கோ. ஆமா, ஜாக்கிரதை. அப்பா, நான் அவரை முதல்ல கர்வி மமத பிடிச்சவர் நினைச்சேன்ல, ஆனா அது தவறப்பா. அவர் ரொம்ப நல்லவர், உயர்ந்த அறிவாளி கூடப்பா. அறிவாளி படிச்சிருந்தா தான் என்ன இவ்வளவு திமிரக்கூடாது. ஏன் என்ன சொன்னாரு? முக்கியமான கொஞ்சம் வேலை இருக்கு, கட்டாயம் போய்தான் தீருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இந்த மாதிரியான பசங்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இடமா கொடுக்கப்படாது. மாத்தம். எங்க போன? அதே எங்க சொன்ன? மாலதி, என்ன சாப்பிடாம வந்துட்டீங்களாமா? வாத்தியாருக்கு காஃபி டீக்கு ஒண்ணு நீ கொடுக்காது.
ஆகட்டும். பாஜா ரம்யா அடி சக்க படா குச்சிதான் சரிங்க. அந்த முறுக்கு சுண்டல் எல்லாம் கட்டுதான் ஆறி போயிட போகுது. நேத்து நீங்க செஞ்ச வேலை உங்களுக்கு நல்லா இருக்குதா? எவ்வளவு அவமானமா போச்சு எனக்கு. என்னம்மா? அவர் காது பண்ணிட்டே போயிட்டாரு போலிருந்த. ஆமாம்மா, ரொட்டி படுக்க ஒன்னும் காணுமா? ராத்திரி அவரை பாத்தியா? இல்லம்மா. இல்ல, அந்த மனுஷனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்குன்னு வைங்க, அந்த பொண்ணை இந்த மாதிரிதான் தவிக்க விட்டுட்டு போவாரு. அவரை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்கதான் தன் மனைவியை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டாங்க. ஏதோ காரணம் இல்லாம அவர் போயிருக்க மாட்டாங்க. கண்ணியப்ப மாமாவுக்கு பதிலா நானே வந்திருந்திருக்கணும். தப்பு ஏன் மாலதி உங்ககிட்ட கூட சொல்லிக்காம போயிட்டாருமா. கவலைப்படாதம்மா, ராஜ்யாரை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டா போகுது. பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிருந்திருக்கலாம். அவன் போனதே நல்லதுதான். வயசு பொண்ணு வாலிபனோட பழகுறாங்க, கெட்ட பேர் நம்ம தப்பிச்சோம். மாமா நீங்களா இருக்கிறதுனால நான் பேசாம இருக்கிறேன். என்ன மாலதி, பெரியவங்களை இப்படி சொல்லலாமாம்மா? அந்த பெரியவங்க மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா. அவர் என்கிட்ட சொல்லாம போனதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டியாரணும், அவ்வளவுதானே. அது அவ்வளவு சுலபத்துல நடக்கக்கூடிய காரியமா? பொதுவா சொல்லு, நான் உடனே செய்யறேன். பாத்தியார் ஐயாவே, எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க கூட்டியாரணும். எப்படி தேடுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த காரியத்தை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சு முடிக்கல, அப்புறம் ஞானம்னு சொல்லிக்கிட்டு என் முகத்தை முடிக்க கூடாது. ஆமா, கண்டிஷனா சொல்லிட்டேன். நானும் பாயிண்டா சொல்றேன். இமயமலை சிகரத்துல இருந்தாலும் சரி, 7 கடலுக்கு அப்பால இருந்தாலும் சரி, இல்ல யமனுகிட்ட இருந்தாலும் சரி, இங்க கொண்டாந்து நிறுத்துறேன். கேட்கல கேட்கலன்னா இந்த தலைவாசல் மிதிக்கிறது இல்ல. சரி, ஐயா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ புறப்படு. பரவாயில்ல, பரவாயில்ல. நீங்க வராம அந்த வீட்டுல நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். இப்ப நான் அங்க வந்தா இவ்வளவு தூரம் செய்த கண்ணியப்பன் இன்னும் என்னதான் செய்வாங்க? கண்ணியப்ப சொல்றது தர்மலிங்க நம்புவாரா, இல்ல நாம சொல்றத நம்புவாரா? மாலதி அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வராம தடுக்கிறதுக்காவது நீங்க இங்க இருந்துதான் ஆகணும். அதனால இதே ஊர்ல ஏதாவது ஒரு வேலை விட்டு தேடிக்கிட்டா நான் சொல்றது பாயிண்ட்டுங்க. வேலை கிடைக்கணுமே விஞ்ஞானம். வேண்டிய வேலை நான் வாங்கி தர்றேன். பாருங்க, உங்க மாதிரி இருந்தா அந்த காலத்துல குறைக்க முடியாது. பெரிய மனுஷன் மாதிரி சும்மா டிப்டாப்பா அல்டாப் உள்டாப் கப்டா குப்டால அடிக்கணும். பெரிய குடும்பம் இருக்குதுங்கணும், குட்டி இருக்குதுங்கணும், இருக்கிறத இல்லங்கணும், இல்லாத இருக்குங்கணும். விஞ்ஞானம் உண்மை தெரிஞ்சு போய் எங்கேயாவது சுட்டிக்கிட்டா சமாளிக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேனே. நான் சொல்றபடி மாத்திரம் கேள்வி சாரு. உனக்கு வேலை கிடைக்குதா இல்லையா அப்புறம் பாரு. பாவம். டைம் நாளையில இருந்து ஒரு டெம்பரரி உத்தியோகம் தரேன். சம்பளம் 100 rupees பே பண்ணுவேன். சில சார், நாளையில இருந்தே உத்தியோகத்துக்கு வந்துடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒன் டவுட், என்ன சார், டுமாரோ at 11 ஐ உன் அட்ரஸ்க்கு வருவேன். ரொம்ப பேரு போய் சொல்லி என்னையே சீட் பண்ணி ஏமாத்துறாங்க. நான் சொன்னது உண்மையான கிளியர் பண்ணிக்கணும். ட்ரீட் பண்ணது ட்ரூத்தா, ரியலி பெரிய ஃபேமிலி தானா? இந்தாங்க சார், தேங்க்யூ. இந்த மாடல் டேட்ல ஒய்டையும் வைக்கப்படுறேன். இது வரைக்கும் நான் வேற ஒரு ஆம்பளைய கண்ணெடுத்து பார்த்தது இல்லைங்க. வாட்டினுமே உன் குரல். சந்திரன், உன் சிசு பேருங்க பேரு. என் தம்பிக்கு உத்தியோகம் என்ன ஆச்சு? கொடுக்குறேன். மிஸ்டர் சந்திரன் வித்தியாசமா சொல்லுங்க. எனக்கு வயசு தெரியாது. அவன் கல்யாணம் ஒரு அக்காவே. உங்க அபிப்பிராயம் என்ன? அப்போ இந்த விஷயத்த
எங்க அப்பா அம்மா வரட்டும், அவகிட்ட சொல்லிடுறோம். தம்பிக்கு நாளைக்கு உத்தியோகம் கொடுத்துடுறீங்களா? ஒய் நாளைக்கு டுடேவே முடிச்சுடலாம். அவங்க வரட்டும். ஐ வெயிட். இல்லடா, அப்போ கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். ரமணி, நீ இங்கே இருமா. இல்லடா, இந்தாங்க, உங்களுக்கு திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வர. என் உடம்பு இஸ் நாட் கண்டு. உடம்பு சரியில்லையா? அப்ப மருந்த கொண்டு வர. என் உடம்பு முறுக்காத்தான் இருக்கு. முறுக்கா இருக்கா? அப்ப முறுக்கே கொண்டு வர. ஐயோ, முறுக்கு வேண்டாம், பல்லு கிடைக்குது. அப்ப இது கொஞ்சம் காப்பியாவது கொண்டு வர்றேன் நானு. அடே சந்துரு, சந்திர, ஓய் நீ கூட போற? வாடா சந்துரு, நீ இங்கே இரு. எனக்கு ஹெல்ப் செய்ய வேணாங்களா? ஓஹோ, அது ஐடியா தான். ஹெல்ப் பண்ணி போடா சந்துரு. பெரிய ஆபத்துல மட்டும் கண்டிப்பா நமக்கு உத்தியோகம் கிடைக்கவே போறதில்ல. இந்த பயப்படாதீங்க சாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரமா போட்டுட்டு வந்து வாங்க வாங்க முதலாளி, வாங்க வாங்க. அந்த நேரமா காயில மாதிரி கத்திட்டு இருக்கு. நீங்க அப்படி கத்திக்கிட்டு இருந்து என் காதுல விழல பாருங்க. எங்க அவங்க அப்பா அம்மாவும்? எங்க அப்பாவும் அம்மாவும் இந்த தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. தங்கச்சி 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 தங்கச்சி, அட வா, வழியில சும்மா வைக்கப்படாதவா. நீங்க கத்திக்கிறோம் அதுக்கு இருக்கு. எனக்கு நிறைய சொத்து இருக்குது. எங்க 2 பேருக்கு சம்மதம்னா எங்க அம்மாவையும் அப்பாவையும் கேட்டுக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை இருக்கட்டுங்க, என் வேலை நிச்சயம் தானே. கல்யாணத்தை தீர்மானம் பண்ணிட்டான். சொத்து பூரா உங்களுக்கு தானே. அவங்க வந்து முடிவு பண்ணிட்டே போயிட்டான். மேலக்காரனுக்கும் தாளக்காரனுக்கும் அட்வான்ஸ் பண்ணின பாரு. உருத்த தேதியோடவே வந்துட்டீங்களா? வாங்கிட்டுங்க. மனோரஞ்சன், அத நீ சும்மா இருப்பா. சென்ற குறுக்க குறுக்க பேசிட்டு தங்கச்சி, நீ போய் சீக்கிரம் காப்பி கொண்டு வா. அது எதுக்கு போகணும்? நீ போய் கொண்டாய. இல்ல, அது கையினாலேயே கொடுத்தா. ஆமா ஆமா ஆமா, காப்பி வீடு சூடாவே இருக்கட்டும். அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொண்டு வாமா. சென்ற நீங்க இருங்க, நான் வரேன். நீங்க போய் காப்பி வாங்கி வச்சிருக்க. நான் உங்கள்கிட்ட எப்படியாவது காய்க்கு பண்ணி சமாளிச்சுக்கிறேன். பயிரை கேட்டா எவ்வளவு நேரம் வெயிட் செய்யறது? இல்ல, உங்களுக்கு ஓவர் தான் பிடிக்கும்னு சொன்னேன் நானு, காப்பி தான் பிடிக்கும்னு சொன்னா தம்பி, அதான் லேட்டு. பால் காய்ச்சிட்டு சாப்பிட்டோம். ஸ்லோவா நீங்க வந்து பண்ணிட்டு ரமணி, ரமணி, என்னங்க வர வர ரொம்ப ஓவரா போறீங்க. ரவாமணி, ரவாமணி, நான் வரலையே ஒரு அதிர்ஷ்டமான மேன். உத போல ஒரு அழகான கேர்ள் என்ன லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னா இட் இஸ் கனவு கண்ணே, இட் இஸ் கனவு. ஆஹா, ரவாமணி, ரவாமணி, நமக்குதான் மேரேஜ் ஆக போறது. ஏன் அவ்வளவு மேக்கப்படுறேன்? ஷவுட் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாரோ ஒருத்தர் சட்டம் போடுறான். நீங்க காப்பி, நீ எங்க போற ரவாமணி? நான் வந்து பாவாடை கட்டிட்டு வந்தேன். நீ எங்க போய் சொல்லும்? அவரு பாவாடை கட்டிவிட வர்றாரு. என்னங்க எங்கப்பா மனோரஞ்சம்? உங்களுக்காகத்தாங்க காப்பி போடுறதுக்கு டிகாஷன், பால், சர்க்கரை எல்லாத்தையும் கலந்துகிட்டு இருக்கு. எல்லாத்த கலந்து நீங்க உட்கார்ந்து சொல்லு. உட்கார் தங்கச்சி. மனோரஞ்சம் 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 மாதப்பான் மாதிரி நிறைய. ஆமாங்க முதலாளி. என்ன கலர், என்ன கலர்? விடுங்க முதலாளி, தங்கச்சிக்கு தலை வலிக்க போகுது. விடுங்க முதலாளி, விடுங்க முதலாளி. இந்த கதையை கத்துச்சா
இந்த காலத்துல 10 பொண்ணுகளுக்கு உபயோகப்படும். தங்கச்சி தங்கச்சி வா தங்கச்சி. அந்த காலத்துல கவிஞெல்லாம் இந்த கடையை பத்தி எப்படி வர்ணிச்சிருக்காங்க தெரியுமா? ஆமாமா வர்ணிச்சிருக்காங்க. என்றும் இருந்த பொண்ணு என்றும் எப்படிப்பா வந்தா? சுத்த பூரிஷா இருக்க. என்னப்பா பூரம் பேசுற? இந்த ரூம் கூட உன்னை யாரா சொன்னா? என் பொண்ணு போல இருந்தா ஐ வந்து என்ன இந்த பொண்ணு இருக்கலாம். ஐ காண்பிக்கிறேன். எத்தனை போட்டுக்கிறீங்களா? பாரு, இது ஐ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. என்ன ஆச்சரியம், அந்த ரூம்ல இருந்த பொண்ணு இந்த ரூமுக்கு எப்படி வந்தா? அந்த பொண்ணு வேற எங்கேயாவது ரவாவன் ஏதோ பெரிய ஆபத்தா இருக்குது. இந்த ரூம் கொடுக்க பார்க்கலாம். ஐயாவுக்கு வெத்தலை தட்ட கொடு. அங்கே இருக்கு, இங்க எப்படி வந்தா? அது வேற பொண்ணுங்க. சத்திரம் வாங்க. சந்திரன் பெரிய எல்லாரும் ஏமாற்றிட்டேன். ஏமாந்துட்டேன். என்னையா கல்யாணத்துக்கு சிஸ்டம் இருக்கு, மேரேஜ் பண்ண பணம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்துட்டான். அதே அதே சொல்லி என்ன ஏமாத்துட்டாயா? இவனை சும்மா விடக்கூடாது. போலீஸ கூப்பிடுங்க, கரெக்டுன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா உங்க 2 பேருக்கும் இந்த வயசுல கல்யாணம் கேட்குறாங்கிறத நானும் சொல்லி பாக்குறேன். நானே கூப்பிடுறேன் போலீஸ். போலீஸ் போலீஸ் எனக்கு லாஸ்ட்ல வச்சிருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். நீ புத்தி வரட்டும்னுமா நாங்க இப்படி செய்யறோம். அப்படிங்களா? ஆமா, உங்க சாமான்களை எடுத்துட்டு நிறைய கேட்டுங்க. இன்னும் வாடகை கூட கொடுக்கலீங்களே சார். என்ன சார், உன்னை காலி பண்ண சொன்னாரா வாடகை கேட்டாரா? பாயிண்ட விட்டுட்டு